என்னங்க நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? இதுல நிறைய சீட் இருக்கு, ஒன்னு எடுக்க பாப்போம். சரி, என்ன எழுதி இருக்கு படிங்க. she lies a lot. அவ அதிகமா பொய் சொல்லுவா. சரி, கேக்குறதுக்கு எப்படி இருக்கு? கேக்குறதுக்கு கொஞ்சம் டைரக்டா, ஹார்ஷா, ஒரு ஜென்டிலா இல்லாத மாதிரி இருக்கு. மனசு சங்கடப்படும்படியா இருக்கு இல்லையா? இருக்கு. இதையே நாசூக்கா ஜென்டிலா சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? ஜென்டிலா சொல்லணும் அப்படின்னா she has a creative way of expressing things அப்படின்னு ஜென்டிலா சொல்லலாம். சூப்பர். இதே மாதிரி தான் இது எல்லாத்துலயுமே வந்து சென்டென்சஸ் இருக்கு. ஓ ஓகே. மனசு நோகும்படியா இல்லாம நாசூக்கா ஜென்டிலா எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லணும். எடுத்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கு நிகரா சொல்லணும். ஷூர், சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. சரி, ஓகே. சரி, ஓகே, வாங்க எடுங்க பாப்போம். She is not married. சூப்பர். she is not married. அவங்க கல்யாணம் ஆகாதவங்க. இத ரொம்ப ஜென்டலா ரிஃபைன்டா சொல்லணும் அப்படின்னா she is enjoying her independence அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது இதுல என்ன எழுதி இருக்கு? she is poor. அவ ஏழை. அது கேக்குறதுக்கே நல்லா இல்ல, சங்கடமா இருக்கு. இத எப்படி சொல்வீங்க ஜென்டிலா? இத சொல்லணும்னா she is from a humble background, இல்ல she comes from a humble background அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் 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 சூப்பர். எங்க அடுத்தது he argues too much. என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப வாக்குவாதம் பண்ணுவான். ஓகே, இது ரிஃபைண்டா சொல்லுனா he knows how to stand his ground அப்படின்னு சொல்லலாம். which means அவனோட நிலைப்பாட்டுல உறுதியா இருப்பான் அப்படின்னு நாசுக்கா ஜென்ட்லா சொல்லலாம். அதாவது தான் சொல்றது கரெக்ட் அப்படின்ற முடிவுல நிக்கிறது. அதுதான் இது. வெரி குட். அடுத்தது she doesn't look good in that green dress. சரி, இத வந்து சொல்லணும்னா நாசுக்கா சொல்லணும்னா I think that black dress might suit her even more அப்படின்னு சொல்லலாம். அதாவது டைரக்டா கிரீன் ட்ரெஸ் குறிப்பிடாம அவ அந்த பிளாக் ட்ரெஸ்ல இன்னும் நல்லா இருப்பாளே, அவளுக்கு இன்னும் சூட் ஆகுமே அப்படின்னு சொல்லும் போது இன்டைரக்டா நம்ம அந்த மெசேஜ் கொடுத்துறோம், இந்த கிரீன் ட்ரெஸ் வந்து பொருந்தல அப்படின்ட்டு, நல்லா இல்ல அப்படின்ட்டு. ஆனா அது கேக்குறவங்களுக்கு மனசு சங்கடமா இருக்காது, ஏன்னா நம்ம பாசிட்டிவா சொல்றோம். அடுத்தது he is not educated. இது வந்து he didn't get the chance for formal education அந்த மாதிரி சொல்லலாம். which means அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவர் எஜுகேட்டட் ஆயிருப்பாரு, அந்த சென்ஸ்ல போயிடும் அது. வெரி குட். அடுத்தது she doesn't take care of herself. அவ பாத்துக்கிறது இல்ல. ஏன் பாத்துக்கிறது இல்ல இப்படி சொல்லலாமா? she is busy taking care of others. அடுத்தவங்களை பாத்துக்கிறதுல அவ பிஸியா இருக்கிறதுனால அவ தன்னை பாத்துக்கிறது இல்ல. கேட்கும் போதே பாசிட்டிவா இருக்கும். யூசுவலா நம்ம அம்மா எல்லாம் அப்படிதான். அடுத்தது the boy is lazy. the boy takes his time with things. கரெக்டா? கரெக்ட். the boy takes his time with things. கரெக்ட். அதாவது அவனுக்குன்னு ஒரு நேரம் எடுத்துக்கிறான். லேசி அப்படின்னு டைரக்டா சொல்லாம அவனுக்குன்னு ஒரு நேரம் இருக்குன்னு சொல்லுவான் தெரியுமா? இப்ப நீ வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சுன்னா எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகலாம். so the boy takes his time with things. கரெக்ட். அந்த மாதிரி. கரெக்ட். ஓகே, ஃபைன். அடுத்தது
she has gained weight. அவ weight போட்டா. இத she looks healthier nowadays அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்ல she looks healthier these days அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த வெயிட் போடும்போது மற்றவங்களோட பார்வையில என்ன ஒரு உணர்வு கொடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கியமாயிட்டாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, பளபளன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ அதனால இந்த மாதிரி சொல்லலாம். she looks healthier these days அப்படின்ற மாதிரி இது சொல்லலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது ஓகே. she is a little dark complexion, அதாவது அவங்க நிறம். இதை எப்படி சொல்லலாம்? she has got a nice sun-kissed look அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா sun-kissed look அப்படின்னா இந்த வெயில போறதுனால தோல் நிறம் வந்து கருமையாகுது இல்லையா, அம்மாக்கள் வந்து பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க ரொம்ப சுத்தாத கருத்து போயிடுவேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஜென்ட்லா சொல்லலாம். சூப்பர் சூப்பர். அடுத்தது he is divorced. அவன் விவாகரத்தானவன் அப்படின்றதுக்கு பதிலா he is no longer married. கரெக்ட். அவன் இனிமே வந்து திருமணமானவன் கிடையாது அந்த மாதிரி சொல்லலாம். வெரி குட் வெரி குட். அடுத்தது she gossips a lot. புரளி பேசுவா அதிகமா. இத வந்து she is very socially active அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா ரொம்ப சோஷியலா ஆக்டிவா இருந்தோம்னா அடுத்தவங்க கிட்ட அதிகமா பேசுவோம். அடுத்தவங்க கிட்ட எவ்வளவு அதிகமா பேசுமோ அவ்வளவு வந்து மனசுல இருக்கிறதுலாம் வெளில வரும். அடுத்தவங்களை பத்தி சொல்லுவோம், நம்மளை பத்தி சொல்லுவோம், ஏத்த வீட்டுக்காரங்களை பத்தி சொல்லுவோம். அடுத்தது ஐயோ இது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹார்ஷ். இது she is mentally ill. அவ வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவ அப்படின்றதுக்கு பதிலா she is a person with special needs. கரெக்ட். ஓகேவா? next she is emotional. அதாவது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறது. அத இப்படியே சொல்லலாமே, she has a sensitive heart அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சூப்பர். அடுத்தது he is jobless now. அவனுக்கு இப்ப வேலை இல்ல. அத வந்து ரொம்ப பாசிட்டிவா சொல்லணும்னா he is between opportunities at the moment அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாய்ப்புகள் இருக்கு, அந்த வாய்ப்புகளுக்கு நடுவுல அவன் இருக்கான். எப்ப வேணாலும் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கலாம். வெரி குட். நெக்ஸ்ட் he complains a lot. இத வந்து he is very particular about things அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்ற அந்த உணர்வு வரும்னா நம்ம எதிர்பார்த்தது நடக்காத போது இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சொல்றேன் he is very particular about things அப்படின்னா அவன் இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது அந்த சென்ஸ்ல. கரெக்ட். அடுத்தது he made a wrong decision. இத வந்து கொஞ்சம் ஜென்ட்லா ரிஃபைண்டா சொல்லணும்னா he took a path that didn't lead to the expected results அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தான், அந்த பாதை வந்து அவன் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கல. அந்த சென்ஸ்ல வருது. நீ தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீ எடுத்த முடிவு எதிர்பார்த்த ரிசல்ட்ட கொடுக்கல அந்த மாதிரி. வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர். அடுத்து ஓகே. she was late in getting married. அவளுக்கு ரொம்ப லேட்டா கல்யாணம் ஆச்சு. ஏன் அப்படி சொல்லணும்? ஒரு சரியான காலத்துக்கும் சரியான ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. she was waiting for the right person in time அப்படின்னு சொல்லாமே. தாராளமா. நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்திருக்கு? she doesn't know how to cook.
அதுக்கு பதிலா she hasn't had much experience in cooking அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். குட் குட். அடுத்தது she is getting old. அதுக்கு பதிலா she is aging beautifully அப்படின்னு சொல்லாமே, அவங்களுடைய முதுமை வந்து ரொம்ப அழகா வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே, வெரி குட். ஏன் இந்த சென்டென்சஸ் எல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்னாக்கா, ஆல்மோஸ்ட் இப்ப நீங்க படிச்ச எல்லா சென்டென்ஸுமே பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எவ்ரிடே லைஃபோட அசோசியேட் ஆனது. ஆமா, கனெக்ட் ஆனது. ஓகேவா? சோ இத வந்து ஜென்டலா எப்படி சொல்லலாம் அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்த்தது. கரெக்ட் கரெக்ட். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்லயோ இல்ல ஒரு கேம்லயோ அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.